டியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். டியோ ஓகே. கிலோமீட்டர் ஜஸ்ட் உங்களுக்கு 22,000 சம்திங் PS3 இன்ஜின் அது. ஓகே. 40,000 ரூபாய் வரும். 40,000 தான் வண்டி. சோ அதுக்காக நம்மளே கேரண்டி கொடுத்து அனுப்புறோம். சரி. கேரண்டி கொடுத்து அனுப்புறீங்களா? ஆமா. புதுசுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. லுக்கும் சரியா? ஆமா. ஒரு ஸ்கிராட்ச் இருக்காது வண்டில. 23 மாடல் கிலோமீட்டர் பாத்தீங்க 18,000 ஓடி இருக்கு. 18,000 தான் ஓடி. 2 years old. ரேட் வந்து 75 ஆ? 75 தான். லோ பட்ஜெட்லயும் பாப்பாங்க. சோ உங்களுக்கு 40,000 பட்ஜெட்ல வந்திருக்கு. அது 2024 ஜூபிட்டர் கிளாசிக் டாப் எண்ட் மாடல் அது. பேக் ரெஸ்ட் எல்லாம் இருக்கு வித்தியாசமா? ஆமா. கிளாஸ் ஃப்ளட்டட் ஆக்சிடென்டல் எதுவுமே இருக்காது. ஓகே. இது 2017 45,000 வரும். இது 47. 24. இது இந்த ப்ளூ கலர். ஆமா. ப்ளூ 150cc. அது கோட் பண்ற பிரைஸ் வந்து 99,000 கோட் பண்றோம். எவ்வளவு அப்போ? 100 பாத்தீங்கன்னா 1,50,000 நான் இப்பதான் சொன்னேன். நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஜஸ்ட் 75,000. 75,000 தானா? ஆமா. நம்ம கோட் பண்ற பிரைஸ் வரும் 25,000. என்னது? 25. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு BTA Disco Vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா AK பைக் ஜோன்ஸ் தான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில். இங்கே உங்களுக்கு எது பக்கத்தில் வருதுன்னா வேல்டெக் யூனிவர்சிட்டி பக்கத்தில் வருது. உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லொக்கேஷன் கொடுக்குறேன் மேப்பாக. அண்ட் இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் உங்களுக்கு கலர்ஃபுல்லான வீடியோ இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். போகிற போக்கில் லைக்கு, கமெண்ட், ஷேரு அண்ட் ஹைப்பு எல்லாம் கொடுக்கறதுல எந்த கந்தச்சானும் வச்சுக்க மாட்டீங்க நம்புறேன். நம்மளோட வீடியோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றதும் சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த கண்டென்ட் வேணும்னாலும் சொல்லுங்க. இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னாக்கா அக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நான் வந்து கள்ளக்குறிச்சில இருந்து பாக்குறேன்றதும் கமெண்ட்ல கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் உங்களுக்கு. அண்ட் உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்படி இல்லாம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி வாங்கணும் ஆசைப்படுறாங்க, கம்மி கிலோமீட்டர் ஓடுனது, லோ பட்ஜெட்ல இருக்கிறது வேணும்னாக்கா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள வாங்க போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அப்ப வரவங்க தைரியமா வந்து வாங்கிட்டு போலாம். சரி, அடுத்து இந்த வண்டி ப்ரோ 2023 மாடல் அது. அது ஜூபிட்டர். புதுசுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. லுக்கும் சரியா? ஆமா. ஒரு ஸ்கிராட்ச் இருக்காது வண்டில. ஸ்கிராட்ச் இந்த வண்டி ஃப்ரீ. ஆமா அந்த மாதிரி வண்டி ஃப்ரீயா? ஆமா ஒரு ஸ்கிராட்ச் இருக்காது. 2023 மாடல் கிலோமீட்டர் பாத்தீங்க 18,000 ஓடி இருக்கு. 18,000 தான் ஓடி. 2 years old. நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஜஸ்ட் 75,000 தான் கோட் பண்றோம். 75 தான் கோட் பண்றீங்க. ஓகே. சோ இது வந்து புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா ரேட்டும் கம்மி அண்ட் வண்டியில எந்த டேமேஜும் இல்ல, கிலோமீட்டரும் அதிக ரன் ஆகல. ஆமா. ஓகே. அண்ட் இதுக்கு லோனும் உண்டு. லோன் இருக்கு. EMI எவ்வளவு வரும் மாசம் கட்டறதா இருந்தா? 5,000 குள்ள வரும். அவ்வளவுதான் வரும். நீங்க கேக்குற பொறுத்து. நான் 2 years 3 years அப்படி எத்தனை வருஷம் வரும்? 3 years வரும் மேக்ஸिमम பண்ணலாம். மேக்ஸिमम 3 years பண்ணலாம். இப்போ 3 years போறதா இருந்தா 3 years போடலாம். பட்
இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ இழுத்துன்னு போயிடும். ஜாஸ்தி ஆயிடும். ஆமா, நீங்க இது மேக்ஸிமம் 1.5 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஓகே ஆமா, ஓகே. யார் இருந்தாலும் வந்து அதுக்கு மேல போட மாட்டாங்க. போட 1.5 இயர்ஸ்ல முடிச்சிடலாம் இது EMI. சரி. அடுத்தது 2024 மாடல், இது பேசிக் மாடல். இது ஜூபிட்டர்ல. ஓகே. ரெக்கார்ட் பண்ற பிரைஸும் 75,000 தான். 75 தான். 1 இயர் ஓல்டு. இது கிலோமீட்டர் ஆமா 9,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. கேமராமேன் கிலோமீட்டர் காட்டுங்க. நம்ம சொல்றதோட இல்ல, பாக்கட்டும் அவங்க. இது மெயின் ரோட்லயே இருக்கா, ஸோ கொஞ்சம் மழையெல்லாம் பெய்ததுனால கொஞ்சம் என்ன சொல்றது, ரெயின் ட்ராப்லாம் இருக்கு அதுல. இங்க டவுன். ஆமா. ஸோ இது ரேட் வந்து 75-ஆ? 75 தான். ஓகே. நெகோஷியபிள் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். நான் சொல்ற ரேட் எல்லாமே வந்து நெகோஷியபிள் தான். இது ஃபிக்ஸ்ட் கிடையாது. சோ BK Disco Vlog யூடியூப் சேனல் பார்த்து வந்தா சொன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து, ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவீங்க தானே? கண்டிப்பா. சரி, ஓகே. அடுத்தது 2016 மாடல் ஜூபிட்டர். எல்லாமே லேட்டஸ்டா கேட்டுன்னு வரும். சில பேர் லோ பட்ஜெட்லயும் பாப்பாங்க. சோ அவங்களுக்கு 40,000 பட்ஜெட்ல வந்திருக்கு. இது 40,000. இது லேடிஸ் யூஸ் பண்ண வண்டி தான். சிங்கிள் ஓனர்ஷிப் தான் வண்டி. ஃபுல்லா ஜென்யூன். எல்லாம் கம்பெனி மெயின்டெய்ன் தான். எல்லாமே கம்பெனி ரெக்கார்ட் தான். கம்பெனில போய் நம்ம வண்டி நம்பர் போட்டா அவங்க தெரியும் வந்துரும். வெளிய சர்வீஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லா கம்பெனி ரெக்கார்ட். கம்பெனி ரெக்கார்ட்ஸ் தான். ஓகே ஓகே. சோ இது கிலோமீட்டர் வந்து எவ்வளவு சொன்னீங்க? கிலோமீட்டர் 27,000 ஆல்மோஸ்ட். 27 ஆல்மோஸ்ட். 2016 மாடல்ல. ஆமா. அதனால ரேட் வரும் 40 தான் சொல்றீங்கல்ல? ஆமா. ஃபுல் கேஷ் கொடுத்தாக்க ஹாட் கேஷா இருந்தா இன்னும் கம்மியாகுமா? ஹாட் கேஷ் இருந்தாலும் சரி, நம்ம ஃபினான்ஸ்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நெகோஷியபிள் இருக்கு. இல்ல 40 ஓகே. ஆனா நம்ம வந்து EMI ல போகும்போது ரேட் கொஞ்சம் கூட வரும். ஹாட் கேஷ் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகும்ல, அத கேக்குறேன். EMI போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கூட வரும். ஏன்னா EMI பண்றவங்களுக்கு நம்ம பிரைஸ் நெகோஷியபிள் பண்ணி தான் நம்ம EMI கொடுக்குறீங்க. ஆனா ஹாட் கேஷ் கொடுக்கணும் இன்னும் கம்மி நிறைய. அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஆமா, எல்லாம் யார் இருந்தாலும் ஈக்குவல் தான். ஈக்குவல். ஆமா. யூனிஃபார்மா ட்ரீட் பண்றீங்க. ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்க. ஏன்னா அது நம்ம சில பேர் சொல்லுவாங்க EMI ல எடுத்தா இந்த ரேட் தான் வரும், கேஷ் கொடுத்தீங்கன்னா 2 கம்மியாகும். அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க EMI எடுத்தாலும் என்ன கம்மியாகுதோ அவ்வளவுதான் கம்மியாகும். கேஷ் கொடுத்தாலும் என்ன கம்மியாகும் அவ்வளவுதான் கம்மி பண்ணுவோம். ஓகே. ஆனா குவாலிட்டில காம்ப்ரமைஸ் கிடையாது. ஓகே. அடுத்தது அதுவும் 2024 ஜூபிட்டர் கிளாசிக் டாப் எண்ட் மாடல். அது பேக் ரெஸ்ட்லாம் இருக்கு வித்தியாசமா. ஆமா. கிளாசிக் மாடல். அது நல்லா இருக்கும். டிஸ்க் பிரேக் எல்லாம் வச்சு வரும். டிஸ்க் பிரேக் எல்லாம் இருக்கா? ஆமா. ஃபைன். அது கோட் பண்ற பிரைஸ் வந்து 82,000 வரும். 82. ஆமா. கிலோமீட்டர் என்ன ரொம்ப கம்மியா தெரியுது? கண்டது போச்சா இல்ல கம்மியா தெரியுது? 11,000 ஓடி இருக்கு. அவ்வளவுதான் ஓடி இருக்கு. ஒரிஜினாலிட்டி தான். சோ இந்த மீட்டர் டாப்பிங் அந்த மாதிரி எதுவும் இல்லல? அந்த மாதிரி இருந்தா வண்டி ஃப்ரீ. அந்த மாதிரி இருந்தா வண்டி ஃப்ரீ. ஃப்ளட்டட் ஆக்சிடென்டல் எதுவுமே இருக்காது. ஓகே. இதெல்லாம் யாருக்காக கேக்குறேன்னா பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் கேக்குறேன். ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்க, நான் உங்களை கேக்குறேன். சரி. ஸோ இப்போ இது வந்து ஃபினான்ஸ்ன்றது நம்ம ஊர் மட்டும்தானா? இப்படி சென்னை, திருவள்ளூர் ஸ்டாப் வரைக்கும் பண்ணலாம். ஆமா. சென்னைனா எந்த லிமிட் வரலும் பண்ணலாம். சென்னை அந்த அவுட்டர் ரிங் ரோடு வரைக்கும், தாம்பரம் இந்த சைடு போனீங்கன்னா திருவத்தியூர், ட்ரெடில்ஸ், அந்த சைடு போனா அடியாறு, ECR, OMR அந்த பக்கம் எல்லாம் பண்ணலாம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பண்ண முடியாது. ஆமா, திருவள்ளூர் வரைக்கும் நம்ம பண்ணலாம். சரி. இங்க லொகேஷன்ல அவங்களோட யாராவது ரிலேட்டிவ் இருக்காங்க, அப்படி இருந்தாலும் பண்ண முடியாதா? அவங்க ப்ரூஃப் இருந்தாலும் பண்ண முடியாதா? ஏன்னா இவங்க ப்ரூஃப்ல எடுக்கறாங்க, பிரச்சனை இல்ல. பேங்க் ஃபைனான்ஸ் என்ன பண்ணலாம். ஏன்னா அவங்க ரிஸ்க்ல தான் எடுப்பாங்க. பேங்க் ஃபைனான்ஸ்னா டென்ஷன் இல்ல. பிரைவேட் ஃபைனான்ஸ்னா இதுதான் மெத்தட். ஆமா. ஓகே. பேங்க் இருந்தா கூட நம்ம திருவள்ளூர் வரைக்கும் பண்ணலாம். பிரைவேட் இருந்தாலும் நம்ம திருவள்ளூர் வரைக்கும் பண்ணலாம் மேக்ஸிமம். சரி. அடுத்த வண்டி என்ன நம்ம என்ன பார்க்கறோம் ப்ரோ? பல்சரா? பஜாஜ் செக்மெண்ட்ல நம்ம கிட்ட கலெக்ஷன் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். ஓகே. பஜாஜ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஏரியால. பஜாஜ், KTM அந்த மாதிரி கேட்பாங்க. சோ பஜாஜ் அதிகமா லோ பட்ஜெட்ல வரும்னு சொல்லி அதிகமா பஜாஜ்ல போயிடுவாங்க. சரி. NS 200, NS 160, 200 அந்த மாதிரி பட்ஜெட்ல. சரி. இது சிங்கிள் ஓனர் தான். ஆமா. சில பேர் பெர்ஃபார்மன்ஸா வேணும், பிளஸ் மைலேஜா வேணும், லுக் வைஸ் நல்லா இருக்கணும். சோ அவங்களுக்கு எல்லாமே லேட்டஸ்ட் பல்சர் 150 எடுத்து வந்திருக்கோம். ஓகே. எப்படி ஒரு 7 வண்டி இருக்கு. பல்சர்ல ஒரு 7 இருக்கா? எல்லாமே 23, 24 மாடல். ஓகே. சோ ஸ்டார்டிங் வந்து 23 ல இருந்து இருக்கா பல்சர்? பல்சர் வந்து 2017 ல இருந்து இருக்கு. 17 ல இருந்து இருக்கு. அப்ப என்ன பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்குது? 45. சோ அது வண்டி இது பாத்தீங்கன்னா 2017. இது 2017. 45,000 வரும். இது 47. ஓகே. பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ்ட் கிடையாது. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்டா பண்ணி தரலாம். ஓகே. பிரைவேட் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் இதுக்கு. இது பிரைவேட் தான் பண்ண முடியும். சரி. அடுத்து உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா 2024. ஏது இந்த ப்ளூ கலர்? ஆமா. ப்ளூ 150cc. 150cc. அது கோட் பண்ற பிரைஸ் வந்து 99,000 கோட் பண்றோம்.
நேர்ல வந்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி தரலாம். எந்த இயர் மாடல் அது? 2024. அது ஆன் ரோட் பாத்தீங்கன்னா 1,55,000 வருது. எப்படியும் உங்களுக்கு நம்ம நேர்ல வந்து நீங்க பெஸ்டா பண்ணீங்கன்னா எப்படி உங்க 60,000 ரூபாய் மேலே கம்மி பண்ற மாதிரி. சரி. இது 2024 தான். இதுவும் 24 தான். இது 95 வரும். 95 தான். பிகாஸ் அதுல இதுல என்ன டிஃபரன்ஸ்னா அதுல LCD மீட்டர் வரும், இதுல நார்மல் மீட்டர் வரும். ஓ, அதுல LCD இதுல நார்மல் மீட்டர், அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் வருது ரேட். சரி. சோ அது பாத்தீங்கன்னா 2023 பக்கத்துல இருக்குது. ஆமா, ப்ளூ கலர். அது பிரைஸ் நான் கோட் பண்ற பிரைஸ் சென்னையில எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? நீங்க எதிர்பார்க்க முடியாது. எப்படி எவ்வளவு அப்போ? 100 பாத்தீங்கன்னா 1,50,000 நான் இப்பதான் சொன்னேன். நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஜஸ்ட் 75,000. 75,000 தானா? ஆமா, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த ஆன்ல இருந்து அப்படியே பாதி ரேட். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 10,000 கிலோமீட்டர்ஸ். 10,000 தான் ஓடி இருக்கு. ஆமா. ஓகே. டயர்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும் அதுல. டயர்ஸ் எதுவும் மாத்தது கிடையாது, பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. 10,000 தான் ஓடி இருக்கு. கிடையாது. சரி. அடுத்தது அது பக்கத்துல 2024. அதுவும் சேம் 99,000 LCD மீட்டரோட வரும். LCD மீட்டர்ஸா? ஆமா. எவ்வளவு கிலோமீட்டர் என்ன இருக்கு? அது கிலோமீட்டர்ஸ் எல்லாமே 10 குள்ள தான். எல்லாமே 7 8 அந்த மாதிரி தான். இல்ல அந்த மாதிரி தான் நீங்க எடுக்கறீங்க. அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஓ சரி. சோ அது பட்ஜெட் எவ்வளவு சொன்னீங்க? 99 99,000 தான். ஓகே. சோ இந்த வண்டி தென் இது 2016 மாடல். இது லோ பட்ஜெட்ல கேட்பாங்க, பிக்கப் நல்லா இருக்கும். 180 cc இது ஆக்சுவலி. 180. ஆமா, இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வரும் 25,000. என்னது? 25 தானா? ஓகே. இது இன்ஜின் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவுட்லுக் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். இருக்குது ஓபன் நம்ம சொல்லலாம், எல்லா வண்டி ஷோரூம் பீஸ் சொல்ல முடியாது. அவுட்லுக் லைட்டா அங்க ஸ்கிராட்ச் இருக்குதான். 2016 மாடல். இன்ஜின்லாம் வந்து நீங்க ₹1 கை வைக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்